இந்த கதை எப்படி சித்திய ஐனல் வழியா புடவை கட்டுறதா பார்த்துட்டு படுக்கையில கரெக்ட் பண்ணி மீட்டர் பண்ண என்பது பற்றி சொல்லப் போகிறேன். இந்த கதை உண்மை சம்பவம் பற்றியது. என் பெயர் ஹாசன், வயது 21. மயிலாப்பூரில் வளர்ந்தவன். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். இந்த கதை என் வீட்டுக்கு அருகில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பற்றியது. அவங்கள சித்தின்னு தான் கூப்பிடுவேன். என் வாழ்க்கைய புரட்டி போட்ட ஒரு பெண்ணை பற்றியது. அவள் பெயர் அம்பிகா, வயது 43. எப்போதும் தைரியமாக பேசும், நேர்மையாக நடக்கும் ஒரு பெண். கணவனுடன் பிரிந்து தனியாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். என் பெற்றோர் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர் போவார்கள். அந்த நாட்களில் எனக்கு அருகிலிருந்த ஒரே நபர் அம்பிகாதான். அவள் என்னை பார்த்தது ஒரு பையனாக இல்லை, ஒரு மனிதனாக. அதுதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்பம். கொரோனா காலத்துக்கு பிறகு நான் கல்லூரி சேர்ந்தேன். புதிய நண்பர்கள், புதிய சிந்தனைகள், வாழ்க்கையை வேற கோணத்தில் பார்க்க ஆரம்பிச்சேன். அதே நேரத்தில் அம்பிகாவும் தனிமையோட போராடிட்டு இருந்தா. ஒரு தீபாவளி வாரம் என் பெற்றோர் வெளியூர், அருகில்தான் இருக்கேன் பாத்துக்கோ என்று சொன்னாங்க. அது எனக்கு புதுசில்ல. ஆனா அந்த வாரம் எல்லாமே மாறிச்சு. நாங்கள் அதிக நேரம் பேச ஆரம்பிச்சோம். வாழ்க்கை, தோல்வி, தனிமை, பயம். அவளுக்கு யாராவது கேட்கணும், எனக்கு யாராவது புரிஞ்சுக்கணும். ஒரு நாள் அவள் சொன்னது, ஹாசன், சில நேரம் நாம தவறா நினைக்க மாட்டோம், ஆனால் சூழ்நிலை நம்மை தவறான பாதைக்கு இழுத்து போகும். அந்த வார்த்தை என் மனசுக்குள்ள ஒளிச்சு கொண்டே இருந்தது. ஒரு மாலை, ஒரு சிறிய தவறான புரிதல், ஒரு எல்லை தாண்டிய நெருக்கம். அந்த நிமிஷத்திலே நான் உணர்ந்தேன், இது பாசமில்லை, இது நட்பில்லை, இது தவறு. நான் ஒரு படி பின்னாடி போனேன். மாமி, இது சரியில்லை, நாம இங்க நிறுத்தணும். அம்பிகா அமைதியா இருந்தாள், கண்களில் கண்ணீர். நீதான் சரி, நான் என் தனிமையில தவறா நினைச்சிட்டே என்றாள். அந்த நாளுக்கு பிறகு நான் என் எல்லைகளை கட்டிக்கொண்டேன். அம்பிகாவும் தன் வாழ்க்கையை மீண்டும் சரி பண்ண முயற்சி செய்தாள். இப்போ நாங்க பேசுறோம், ஆனா ஒரு தெளிவான கோட்டுக்குள்ள. இந்த கதை எனக்கு கற்றுக் கொடுத்தது ஒன்றுதான். பாசம், தனிமை, நெருக்கம் மூன்றும் கலந்தா வாழ்க்கை திசை மாறும். எல்லா உணர்ச்சியும் சரியில்லை. சில நேரம் இல்லைன்னு சொல்றதுதான் உண்மையான தைரியம். அந்த நாள் பிறகு எல்லாமே மாறிடுச்சு. அம்பிகாவும் நானும் ஒரே வீட்டிலிருந்தும் ஒரே அறையிலிருந்தும் மனசு 2 திசையிலிருந்தது. பேசுற வார்த்தைகள் குறைஞ்சது, ஆனா பார்வைகள் அதிகமாச்சு. ஒரு கப் காஃபி குடிக்க கூட ஒரு நிமிஷம் அமைதி. அந்த அமைதி சத்தமா பேசும். அவள் சிரிக்கும்போது எனக்கு ஏதோ மாறி போன மாதிரி இருக்கும். நான் வீட்டுக்கு லேட்டா வந்தா அவள் எதுவும் கேட்க மாட்டாள், ஆனா கண்ணாலேயே எல்லாம் கேட்பாள். ஒரு நாள் அவள் சொன்னாள், ஹாசன், சில உறவுகள் பெயரில்லாமலேயே அழகா இருக்கும். நான் பதில் சொல்லல. சில விஷயங்களுக்கு மௌனம்தான் பாதுகாப்பு. மழை பெய்த ஒரு சாயங்காலம், கரண்ட் போன நேரம், மெழுகுவர்த்தி ஒளி, ஜன்னல் வழியா காற்று. அவள் பக்கத்துல உட்கார்ந்தேன். எங்கள் கைகள் தன்னிச்சையா ஒரு நொடி தொட்டுக்கிட்டது. அந்த ஒரு நொடி இதயத்துக்கு போதுமானது. அவள் கையை மெதுவா எடுத்துக்கிட்டாள். நாம இங்க நிறுத்தணும், இல்லனா இருவரும் காயப்படுவோம் என்றாள். அந்த வார்த்தை காதலை விட ஆழமா குத்திச்சு. தீபாவளி முடிஞ்சு என் பெற்றோர் திரும்பி வந்தாங்க. நான் என் வீட்டுக்கு போற நாள். அவள் எதுவும் பேசல. கடைசி நேரத்துல என் கையில ஒரு டைரி கொடுத்தாள். எனக்கு சொல்ல முடியாத எல்லா வார்த்தையும் இதுல இருக்கு. படிக்காதே, நினைவா மட்டும் வை என்றாள். நான் அதை இன்னும் திறக்கல. நான் அவளை விட்டு போனேன். ஆனால் அவள் நினைவு என்ன விட்டு போகல. அந்த டைரியில என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அது தெரிஞ்சா என் வாழ்க்கை முழுசா மாறும். அந்த டைரிய நான் திறக்கவே இல்ல. ஆனா அந்த இரவு அவள் அறையின் கதவு மெதுவா திறந்த சத்தம் என் மனசை கிளறிச்சு. அம்பிகா அமைதியா நின்றாள், கண்களில் தயக்கம், கையில் டைரி. இன்னொரு முறை பேசலாமா என்றாள். நான் தலையசைத்தேன். அறை முழுக்க மஞ்சள் விளக்கு, ஜன்னல் வழியா காற்று. எதுவும் பேசாம நேரம் நகர்ந்தது. அவள் என் பக்கத்துல உட்கார்ந்தாள். எங்கள் தோள்கள் மெதுவா தொட்டிக்கிட்டது. அந்த தொடுதல் வார்த்தையை விட பெருசா பேசிச்சு. இது காதலா என்றாள். இது நாம தவறவிடாத உணர்ச்சியா இருக்கணும் என்றேன். அவள் கையை நான் மெதுவா பிடிச்சேன். அவள் விலகவில்லை. ஒரு நொடி நேரம் நின்றது போல. அவள் தலையை என் தோளில் சாய்த்தாள். அமைதி. இதய துடிப்பு இருவருக்கும் கேட்டது. இங்க நிறுத்தலாமா என்றாள். ஆமா என்று சிரிச்சேன். அரை விளக்கு அறையா மங்கிச்சு. ஜன்னல் திரை அசைந்தது. அந்த இரவு உடலோடு இல்லை, நம்பிக்கையோட நெருக்கம். சில காதல்கள் சத்தமில்லாம நடக்கும். அடுத்த நாள் நான் வீட்டுக்கு போனேன். டைரி இன்னும் திறக்கல. ஆனா அவள் கொடுத்த அமைதி மட்டும் என்னோடே வந்தது. அந்த டைரியில என்ன? அது காதலுக்கு பெயரா, இல்லா விடை பெறலா? அந்த இரவு மழை மெதுவா பெய்து கொண்டிருந்தது. ஜன்னலில் விழும் தண்ணீர் சத்தம் எங்கள் மனசுக்குள்ள இருந்த அமைதியை உடைத்தது. அம்பிகா என் பக்கத்துல நின்றாள். பார்வை நேரா, சொல்லாத வார்த்தைகள் நிறைய. இன்னைக்கு ஓட வேண்டா என்றாள். நான் ஒரு படி முன்னே வந்தேன். அவளும் பின்னே போகவில்லை. அவள் கை என் கையை தேடி வந்தது. நான் பிடித்தேன். வலுவா இல்ல, நிச்சயமா. மூச்சு இருவருக்கும் ஒரே தாளம். நெருக்கம் நொடிகளுக்குள் தீவிரமானது. அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு எல்லா தயக்கத்தையும் கரைத்தது. இது தவறா என்றாள். இது உண்மையா என்றேன். அவள் கண்கள் அனைத்தையும் சொன்னது. நான் அவளை மெதுவா அணைத்தேன். அவள் விலகவில்லை, மாறாக நெருக்கம் கூட்டினாள். தோளில் மெதுவான சாய்வு, காதருகே அருகாமை. நேரம் தன்னை மறந்தது. விளக்கு மங்கியது. மழை வேகமானது. அந்த இரவு வார்த்தைகள் தேவையில்லை, நெருக்கம் அர்த்தமாயிற்று. அடுத்த நாள் காலை ஒளி மெதுவா அறைக்குள் வந்தது. எங்கள் பார்வைகள் சந்தித்தது. புன்னகை, எளிமை. நாம் இங்கிருந்து பொறுப்போட போகணும் என்றாள். நான் தலையசைத்தேன். இந்த நெருக்கம் வாழ்க்கையா மாறுமா, இல்லா ஒரு அழகான நினைவா முடிவா? அந்த காலை வழக்கத்தை விட அமைதியா இருந்தது.
விட்டது. ஜன்னல் வழியா வெளிச்சம் உள்ளே வந்தது. மழை நின்றிருந்தது. ஆனா மனசுக்குள்ள ஒரு கனமான உண்மை நின்றுகிட்டு இருந்தது. அம்பிகா காஃபி கொண்டு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தாள். நேற்று நடந்தது ஒரு உணர்ச்சி, ஆனா வாழ்க்கை அதைவிட பெரியது என்றாள். அவள் குரலில் காதலும் பொறுப்பும் இருந்தது. நமக்கு இப்போ இது சரியா இருக்கலாம், ஆனா நாளைக்கு என்றேன். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் வலி மறைந்திருந்தது. அதுதான் உண்மையான காதல், பிடிச்சத விட்டுக் கொடுப்பது என்றாள். டைரியை என் கையில கொடுத்து இப்ப படி என்றாள். அதுல ஒரு வரிதான். நீ என் வாழ்க்கையில் ஒரு தவறான காதலில்லை, சரியான நேரத்தில் வந்த ஒரு அழகான நினைவு. என் கண்கள் ஈரமாயிட்டது. அன்று மாலை நான் மயிலாப்பூரை விட்டு கிளம்பினேன். அவள் வாசல் வரைக்கும் வந்தாள். நல்ல இடத்துக்கு போ, நல்ல வாழ்க்கை வாழ அதுல நான் நினைவா இருந்தா போதும் என்றாள். நான் திரும்பி பார்க்கல. திரும்பி பார்த்தா போக முடியாது. இப்போ சில வருடங்கள் கழித்து நான் என் வாழ்க்கையில நல்ல நிலைமையில இருக்கேன். ஒரு நாள் ஒரு கோவில் திருவிழாவில் அவளை தூரத்துல பார்த்தேன். அவள் சிரித்தாள், நானும் சிரித்தேன். அவ்வளவுதான். சில காதல்கள் சேருவதற்காக இல்லை, நம்மை பெரியவர்களாக்குவதற்காக. இந்த கதை உங்களை ஏதாவது நினைக்க வைத்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல உணர்ச்சி கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.